மதுவிலக்கு அமல்படுத்தினால் மட்டுமே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் செல்லும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பூரண மதுவிலக்குகளை அமல்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற கள்ளச்சாராய விற்பனை தடுக்க முடியும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். உண்மையிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால்தான் இதுபோன்ற கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும். பஞ்சுக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்த கடைகளில் தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்துள்ள சேலையூர் பகுதியில் செயல்பட்டு வந்த பஞ்சுக்கடையின் அருகே வெல்டிங் வேலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த தீப்பொறி பஞ்சுக்கடையில் இருந்த பஞ்சில் பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பஞ்சுக்கடை திடீரென தீப்பற்றி எரிந்து பஞ்சுகள் சேதமானது. கடையில் வேலை செய்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உடனடியாக வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீயானது அருகில் இருந்த பேக்கரி மற்றும் உணவகங்களில் உள்ள கடைகளுக்கு பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 3 கடைகளிலும் பற்றி எரிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்து காரணமாக புகைமூட்டம் கிளம்பியதால் அப்பகுதி வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். திருச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்த வாலிபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுமருதூர் மேம்பாலம் அருகே கடந்த 22ஆம் தேதி பரணிதரன், தேவரசன், செபஸ்டின் டேனியல் ஆகியோர் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து சாகச பயணம் மேற்கொண்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகிய நிலையில் பரணிதரன், செபஸ்டின் டேனியல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் சாகசத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இருசக்கர வாகன சாகசம் செய்பவர்கள் விவரங்கள் குறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண்ணிற்கு தகவல் தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து கோட்டாறு வழியாக பறக்கை செல்லும் சாலையில் கனரக லாரி ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது தொடர்ச்சியாக மோதி விபத்து ஏற்படுத்தியது. விபத்து குறித்து கோட்டார் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் லாரி ஓட்டுநருக்கு திடீர் வலிப்பு நோய் ஏற்பட்டதால் விபத்து நேரிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கான்பூரை பதற செய்துள்ளது. பொன்னமராவதி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து மின்சாரம் பாய்ந்து பசுமாடு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி கோவிலான் கண்மாய் கரையில் சின்னையா என்பவரது வயலில் மின்கம்பி ஒன்று சேதமடைந்து இருந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக காற்று அடித்ததில் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் அங்கு மேய்ச்சலுக்கு சென்ற பாக்கியராஜ் என்பவரின் பசுமாடு எதிர்பாராத விதமாக அறுந்து விழுந்திருந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து இறந்தது. மின்கம்பியை மிதித்து பசுமாடு இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.